பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தியாகபூமி பத்திரிகையின் ஆசிரியர் திரு கிருஷ்ணமுத்துசுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தியாகபூமி பத்திரிகையின் நோக்கம் என்னங்க சார்? நம்மளுடைய பழம்பெரும் நாடான பாரத நாட்டை பற்றியும், நம்மளுடைய பாரத நாட்டினுடைய வரலாறு பற்றியும், நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய உண்மைகள், அதனுடைய விஷயங்களை பற்றியும், நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் நாம் கடைப்பிடிக்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை பற்றியும் இன்றைக்கு பார்த்தோன்னு சொன்னால் சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி, தேசத்தை பற்றி, அதோடு கூட அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரக்கூடிய, அதை பற்றி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் முழுமையான உண்மையான செய்திகள் வர்றதில்லை. அது நகர்ப்புறங்களில் கூட ஓரளவுக்கு ஊடகங்களுடைய தாக்கம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. கிராமங்களில் அது மாதிரி இல்லை. அதனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த தகவல் போக வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய தேசத்தினுடைய பாரம்பரியமான வரலாறு, அதை பற்றின பெருமிதத்துக்குரிய விஷயங்கள், நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய உயர்வுகள், அப்புறம் அது அப்பப்போ நடக்கக்கூடிய தேசத்தினுடைய சாதனைகள், குறிப்பாக நம்மளுடைய தன்னை பற்றி பெருமிதம் கொள்ள செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிறியதொரு முயற்சி தான் இந்த பத்திரிக்கை. மாதம் ஒரு முறை வருது. அது கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. சனாதனம் பற்றி பொதுவாக திராவிட கட்சிகள்கிட்டருந்து வர குற்றச்சாட்டு, சனாதன தர்மத்தில் தான் பெண்ணடிமைத்தனமும் தீண்டாமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பல காலமாக சனாதன ஹிந்து தர்மம்னாலே தீண்டாமை, வர்ணாசிரம தர்மம், பெண்ணடிமை, இதை பற்றியெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லிகிட்ருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய பல சக்திகள் அவங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய ஆட்களை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு தகவலை புறப்புறாங்க. உதாரணத்துக்கு சனாதன ஹிந்து தர்மத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் உயரிய இடம் கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் தான் சிறப்பு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண் என்று சொன்னால் கணவன் மனைவி அந்த நிலையில் இருந்து கணவன் உயர்ந்தவனா மனைவி உயர்ந்தவனா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய, ஒரு குடும்ப வாழ்க்கை முறையில் பார்த்தோன்னு சொன்னால் தாயோட இடம் பெரிதா தந்தையோட இடம் பெரிதுன்னா, நிச்சயமாக நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மம் எங்கே போனாலும் தாய்மைக்கு தான் முதலிடம், தாய்க்கு தான் முதலிடம் ஒழிய தந்தைக்கு முதலிடம் கிடையாது. அதே போல் குழந்தைகள் மகனா மகளான்னு பார்த்தா பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம், அதிமுக்கியத்துவம் மகளுக்கு தான் கொடுப்பாங்களே ஒழிய மகனுக்கு கொடுப்பதில்லை. மகனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மகளுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையும் பாசமும் ரொம்ப அதிகம். ஆக இங்கே பெண்களுக்கு தான் மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிடும்போது இப்படி 2 கையை கூப்பிட்டு கும்பிட்றோம், இல்லை கையை தூக்கி கும்பிட்றோம், எப்படியோ கும்பிட்றோம். எந்த இடத்துக்கு போனாலும் 2 கரங்களையும் சேர்த்து தான் இறைவனை வழிபடுகிறோம். இது நம்மளுடைய ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் அதே நேரத்தில் அது முடிந்த உடனே அங்கே விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கையை நீட்டி கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய குருக்கள் சொல்லுவார், ஏன் ஒரு கை நொண்டியான்னு கேட்பார். உடனே 2 கரங்களையும் சேர்த்து தான் நம்ம விபூதி பிரசாதம் வாங்குகிறோம். எந்த பிரசாதம்? தீர்த்தம் கொடுக்குறாங்க, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க பெருமாள் கோயில்னாலும் 2 கரங்களை சேர்த்து தான் நம்ம வாங்கணும். அதே போல் ஏதாவது நைவேத்திய பிரசாதம் கொடுக்கும்போது 2 கரங்களை சேர்த்து தான் வாங்கணும். ஆக அங்கே இறைவனிடத்தில் வழிபடக்கூடிய போது வலதுகரமாக இருந்தாலும் சரி, இடதுகரமாக இருந்தாலும் சரி, 2ம் சமமாகத்தான் அங்கே பாவிக்கப்படுகிறது இறைவனுடைய சன்னதியில். ஆலயத்தை வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது வாசலில் யாசகம் எடுக்கிறதுக்கு நிறைய உட்காந்துருப்பாங்க யாசகர்கள். நீங்கள் அங்கே போய் யாசகம் போடும்போது இடது கையால் எடுத்து யாசகம் போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே யாசகம் கேட்கக்கூடியவங்க கூட திட்டுவாங்க. ஏன்னா ஒரட்டாங்கையில் போடுற, இடது கையில் போடுற, வலது கரம் என்ன மொண்டியாம்பாங்க. ஆக யாசகம் போடுவதாக இருந்தாலும் கூட வலது கரத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற நடைமுறை, எதிர்பார்ப்பு சமுதாயத்தில் இருக்கிறது. குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், சின்ன குழந்தை கையில் வச்சுருப்பாங்க அடுத்தவங்க, அந்த குழந்தை உடனே இடது கையை நீட்டினா அந்த அம்மா வச்சுருக்கிற தாயார் சொல்லுவாங்க, இடது கையில் வாங்க, அதை வலது கையில் வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள் 2 கடவுள் வழிபாட்டில் சாமியை கும்பிடும்போது 2 கரங்களை சேர்த்து தான் கும்பிட்றோம். ஆனால் வெளியே வரும் பொழுது கொடுத்தோம்னா வலது கரத்தால் கொடுக்கணும். புதிதாக திருமணமாகி மனைவி கணவன் வீட்டுக்கு வருது, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே வரும் பொழுது உள்ள வலது காலை எடுத்து வைத்து வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் வலது காலை எடுத்து வைக்கணும்? அப்போ இடது கால் என்ன தப்பானதா, தவறானதா? அப்படி இல்லை.
ஆனால் அதே அது காவல்துறைக்கோ இராணுவத்துக்கோ போகும்போது பயிற்சி செய்யும்போது அதில் கவாத்து போகும்போது முதல்ல இடது கால் தான் முன்னாடி எடுத்து வைக்கணும். வலது காலம் அங்கே எடுத்து முன்னாடி வைக்கிறது இல்லை. மார்ச் பாஸ்ட்னு சொல்கிறோமே கவாத்து, அதில் இடது காலை எடுத்து வைத்து தான் முதல்ல நடக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல வலது காலை எடுத்து வைத்து வர்றோம். அப்போது இடது காலுக்கும் வலது காலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே உடல் இருக்கிறது ஒன்றாக வந்தது. அதே போல் கரங்கள் இரண்டும் ஒன்று தான். கடவுள் வழிபாடு செய்யும்போது இரண்டு கரங்களும் சமமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் இங்கே வெளியே வரும்போது சமுதாய தினசரி வாழ்க்கையில் சமுதாய வாழ்க்கையில் வரும்போது வலது இடது என்று பிரிக்கிறோம். ஏன்? இயல்புக்கு ஏற்றபடி பண்ணணும். இடது கையால் செய்வது சிலதெல்லாம் சிரமமாக இருக்குங்கிறனால நல்ல காரியங்களை பூரா வலது கையால் பண்ணுறோம். தேவையில்லாத காரியங்கள் செய்வது அதெல்லாம் இடது கைக்கு கொடுக்குறோம். அதனால் இடது கைக்கு தாழ்வானது, வலது கை தான் இப்போ உயர்வானதுன்னு கிடையாது. இடது கால் தாழ்வானது, வலது கால் உயர்வானதுன்னு கிடையாது. இரண்டுக்குமே வலது இடது இரண்டு சமம். ஆனால் சூழ்நிலைக்கேற்ற இயல்புக்கேற்ற நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில இயல்புகள் உண்டு. அந்த இயல்புகளுக்கு ஏற்ப அந்த காலத்தில் பெரியவர்கள் பெண்களுக்குன்னு சில நடைமுறைகளை வச்சாங்க, ஆண்களுக்குன்னு சில நடைமுறைகளை வச்சாங்க. இதில் ஒன்றுக்கு ஒன்று அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. எல்லாரும் சமந்தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆண் சன்னியாசம் வாங்குறார், துறவி ஆகிறார் அப்படின்னா சன்னியாசம் வாங்கி விட்டாடி துறவி ஆனதுக்கப்புறம் அந்த துறவி யாருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பெற வேண்டும்? தன்னை விட அனுபவத்தில் வயதில் மூத்த துறவியர் இடத்துல மட்டும்தான் அவருக்கு அவர் போய் காலில் விழுந்து சாமி கும்பிடுவார். தன்னை விட இளைவர்கள் காலில் விழமாட்டார் சன்னியாசி, வயது எவ்வளவு இருந்தாலும் சரி. தன்னை விட ரொம்ப சீனியர் துறவியாக இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம், குருவாக இருக்கக்கூடியவங்க ஆசீர்வாதம் வாங்க. அதை தாய் தந்தை என்று சொன்னால் தாயாரினுடைய பாதங்களை மட்டும்தான் அவர் தொட்டு வணங்க முடியும். தந்தையினுடைய பாதத்தை தொடுவதற்கு துறவியாகிவிட்டால் அவருக்கு அனுமதி இல்லை. துறவியாகிவிட்ட தனது மகனுடைய பாதத்தை தந்தை தொட்டு வணங்குவார், தாழ்படிந்து வணங்குவார். ஆக தந்தை பெரியவரா தாய் பெரியவரா? துறவியானாலும் கூட தாய்க்குத்தான் முதலிடமே தந்தைக்கு கிடையாது. அப்போ ஆண்களுக்கு இங்கே இருக்கான். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பார்த்தா பெண்களுடைய அந்த ஆளுமை தான் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் பராமரிச்சுட்டு வருது, காப்பாற்றி கொண்டு வருது. அதனால் பெண்ணடிமை என்பது நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் தங்களுடைய சுபாவத்தை மறந்து அந்த தன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக பெண்ணடிமையை பற்றி பேசுகிறார்களே ஒழிய சனாதன இந்து தர்மம் பெண்ணை பற்றி எங்குமே தாழ்வாக பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பூமாதேவி என்கிறோம், கங்கா மாதா என்கிறோம், அதேபோல் கோமாதா என்கிறோம், தேசத்தை தாய்நாடு என்கிறோம், தாய்மொழி என்கிறோம். எல்லாமே தாயோடு சேர்க்கிறோம், பெண்மையோடு தான் சேர்க்கிறோம். வெளிநாடுகளில் அப்படி இல்லை. நம்ம பாரத நாட்டில் சனாதன ஹிந்து தர்மத்தில் பெண்மை தான் முதன்மையாக வைத்து போற்றப்படுகிறது. தீண்டாமை அப்படிங்கிறது என்னென்னா, தீண்டாமைக்கும் இந்த ஜாதிய இதுக்கும் வித்தியாசம் இல்லை. தீண்டாமை என்பது காலப்போக்கில் தேவையில்லாமல் உருவாகிவிட்ட ஒரு விஷயந்தான். தீண்டாமைக்கு நம்மளோட சனாதன ஹிந்து தர்மத்தில் அனுமதி இல்லை, சாஸ்திரத்தில் அங்கீகாரம் கிடையாது. தீண்டாமை யாரையும் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லலை. நம்ம பாரதியார் சொல்கிறால் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்கிறார். அதே போல் நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் தீண்டாமைக்கு எதிராக நம்மளுடைய இறை சாட்சிகளே நிறைய இருக்குது. தீண்டாமை இல்லாமல் இருக்கணும். இறைவனே நேரடியாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். ஜாதிய வேறுபாடு, உயர்வு தாழ்வு பார்க்கறது, பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்பதற்கு இறைவனே நேரடியாக சாட்சியாக நின்ற பல அனுபவங்கள் உண்டு. உதாரணமாக நந்தனாரனுடைய திருநாளை போவார், அவருடைய வரலாறு பாருங்கள். அவர் தீண்டத்தகாதவர், ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று சொன்னால் இப்போ சீர்காழிக்கு பக்கத்தில் திருப்பன்கூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு எதிராப்படி நந்தி இருக்காது, நந்தி விலகி இருக்கும். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்க ஏன் நந்தி விலகி இருக்குன்னு சொன்னால், நந்தனார் அங்கே வழிபாடு செய்யும் பொழுது நந்தனாருக்கு அந்த சிவபெருமான் காட்சி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நந்தியை விலகச் சொன்னதாக சொல்லுவாங்க, திருப்பன்கூர் அப்படின்னு. அதே போல் பல்வேறு விதமான அனுபவங்கள் உண்டு. உடுப்பிக்கு போனால் கிருஷ்ணர் கோவில், உடுப்பி கிருஷ்ணரை போய் எங்கே போய் தரிசிக்கிறோம்? நேராக முன்னாடி நின்று கிருஷ்ணரை தரிசிக்க முடியாது. அதற்கு பதிலாக பின்பக்கமாக ஜன்னல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியும், எல்லாரும் யாராக இருந்தாலும். ஏன் அப்படி இருந்தது? அங்கே ஒரு கிருஷ்ணர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த கிருஷ்ண பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆலயத்தில் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண அனுமதிக்கலை. அதனால் பின்பக்கமாக போய் நின்று கோவிலுக்கு பின்னாடி, கருவறைக்கு பின்னாடி இருந்து அவர் பக்தி பூர்வமாக கிருஷ்ணனை நோக்கி பாடினார். உடனே கிருஷ்ணனுடைய அந்த விக்கிரகம் பின்பக்கமாக திரும்பி அந்த சுவரை உடைத்து கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்குது. அன்றிலிருந்து அசரீரி மூலமாக கிருஷ்ணர் அவருக்கு உத்தரவு கொடுத்து, என் பக்தர் இங்கே நிற்கிறான், இங்கிருந்து தான் எனக்கு
தரிசனம் கிடைக்குன்னு யாராக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் தரிசனம் பண்ணணும். ஆக பகவான் கிருஷ்ணரே நீ ஜாதிய ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல் ஆதிசங்கரனுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்லுவாங்க. காசியில் கங்கையில் குளித்துட்டு ஆதிசங்கரர் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய சீடர்களும் உடன் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நிறைய கேள்விப்பட்டிருமோம். பெரியவர்கள் நிறைய சமயாச்சாரியர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. எதிர்த்தாப்படி பார்த்தா சண்டாளன் என்று சொல்லக்கூடிய தீண்டத்தகாதவன் ஒருவர் உடம்புல மேலே மாமிசத்தை போட்டுக்கிட்டு 4 நாய்களை கையில் பிடிச்சிக்கிட்டு எதிர்த்தாப்படி வர்ற அப்படி பார்க்கவே அகோரமாக தெரியுது. உடனே அவர் கூட வரக்கூடியவர்களெல்லாம் சொல்கிறாங்க, விலகு விலகுன்னு சொல்கிறாங்க. யார்? ஆதிசங்கருடைய சீடர்கள் அந்த சண்டாளனை பார்த்து விலகு விலகுங்கிறாங்க. உடனே சண்டாளன் அவர்களையெல்லாம் பார்த்து விலகு என்று சொல்கிறாயா? யாரை விலகச் சொல்கிறாய்? ஆத்மாவை விலகச் சொல்கிறாயா அல்லது சரீரத்தை விலகச் சொல்கிறாயா? என்னை விலகச் சொல்லுவதென்றா எதை என்று கேள்வி திருப்பி கேட்கிறார். ஆத்மா விலகுமா சரீரம் விலகுமா என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டவுடன் ஆதிசங்கரர் அப்படியே பார்த்துட்டு இது சாதாரண மனிதர் இல்லை என்று சொல்லி அந்த சண்டாளனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுகிறார். எழுந்து பார்த்தால் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அங்கே காட்சி கொடுக்கிறார்கள். ஆக இறைவனே கூட நீ ஜாதிய ஏற்றத்தாழ்வு பார்ப்பது தவறு என்று சொல்லியிருக்கக்கூடிய தர்மம் சனாதன ஹிந்து தர்மம். இது சனாதன இந்து தர்மத்தை இது தீண்டாமை என்பது நடுவில் தேவையில்லாதவர்கள் உருவாக்கி வைத்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு திருச்சிக்கு பக்கத்தில் பாத்திமா நகர்னு ஒரு இடம் இருக்குங்க. திருச்சி டு மதுரை போக வழியில் மதுரை ரோட்டில் பாத்திமா நகர். அதுக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பேர் இப்போ சொல்ல வேண்டாம். அந்த கிராமத்தில் ஒரே ஜாதிக்காரங்க தான், எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே மொழி, தெலுங்கு பேசக்கூடியவங்க. அந்த இதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா முறை நான் போயிருக்கிறேன். ஒரே ஜாதிக்காரங்க. ஆனால் ஒரு 5 குடும்பங்களை அந்த கிராமத்திலேருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் காடுகளுக்குள்ளார தனித்தனியாக வீடு கட்டி வாழ்கிறாங்க. ஊர் ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ளே அவங்க வர முடியாது. வேணும்னு இருந்தோன்னா ஊரை சுற்றி பைபாஸ் மாதிரி போய்க்கலாமே, இல்லை ஊருக்குள்ளே வர முடியாது. அவர்களோட எந்த விதமான உறவும் வைத்துங்க, ஒரே ஜாதி. கேட்டேன், ஏன் அப்படி மட்டும் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிறீங்க? அவர்களையும் கேட்டேன், உங்களை ஏன் ஒதுக்கி வச்சுருக்காங்க? எங்களுக்கே தெரியலைங்க, எங்கள் தாத்தா காலத்தில் இன்னும் நடந்திருக்கு. எங்களுடைய 5 குடும்பங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த 5 குடும்பங்கிறது 10-15 குடும்பம் ஆகிப்போச்சு. அவங்க அங்கங்கே காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சொந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு. ஒரே ஜாதிக்குள்ளார் எப்படி தீண்டாமல் வந்தது? எந்த உறவும் வைத்துக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் இறங்கி பார்க்குறோம். ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவருக்கு 2-3 மகன்கள் இருக்கிறாங்க. ஒரு மகனும் அரசியல் வந்தார், பெரிய மகனும் அரசியலில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சரானார். 2வது மகன் அப்போ அரசியலில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கார். ஆனால் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த மூத்த மகன் இன்று ஒதுக்கி வைக்கப்பட்டார். முன்னாடி அந்த மதுரை பக்கம் போயாச்சுன்னா அவருடைய பேர் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவரை முன்னிறுத்தாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சுவரெழுத்தில் கூட இருக்காது. ஆனால் சில ஆண்டுகளாக அவரை தொடர்பு கொள்ளக்கூட அந்த கட்சிக்காரங்க தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன்? ஒரே குடும்பத்தில் ஒரே பெற்றோருக்கு பிறந்த மகன், அவங்களையே ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறாங்க. எதற்காக? ஏதோ ஒரு காரணம். அதனால் அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டார்களே ஒழிய தீண்டாமை என்பது சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அங்கம் அல்ல. அதை பெரியவர்களே 1967 உடுப்பியில் நடந்த ஒரு பெரிய சமயாச்சாரியர்கள் மாநாட்டில் நம்மளுடைய சமயாச்சாரியர்களை சேர்ந்து விவாதம் பண்ணி தீண்டாமை இந்து தர்மத்தினுடைய சாஸ்திர அங்கீகாரம் கிடையாது, ஆகவே தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடாது என்று தீர்மானமே போட்டிருக்காங்க. ஆக தீண்டாமை என்பது சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அங்கம் அல்ல, அடையாளம் அல்ல.